இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இயக்குனர் பாக்யராஜ் 2 நாளைக்கு முன்னாடி தான் மாரடைப்பால காலமாகி இருந்தாரு. இந்த நிலையில அவரோட சொத்து மதிப்பு பத்தின விவரங்களை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமால கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு அப்படின்னு எல்லா துறைகளிலுமே தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர் கே பாக்யராஜ். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவோட உதவி இயக்குனரா தன்னோட சினிமா வாழ்க்கையை தொடங்கின அவரு அதுக்கப்புறம் தனக்கென ஒரு புதிய பாணியை உருவாக்கி ரசிகர்களோட மனசுல நிலையான இடத்தை பிடிச்சிருந்தாரு. சினிமாவோட ஆரம்ப நாட்கள்ல பாரதி ராஜா இயக்குன படங்கள்ல சின்ன கதாபாத்திரங்கள்ல பின்னணி குரல் கொடுக்கிற வாய்ப்புகள்லயும் மட்டுமே பாக்யராஜ் தோன்றியிருந்தாரு. மெலிந்த தோற்றத்தோட சிகப்பு ரோஜாக்கள் உள்ளிட்ட சில படங்கள்ல அவரை காண முடிஞ்சாலும் நடிகரா அவரை ரசிகர்கள் கிட்ட அறிமுகப்படுத்தி இருந்தது புதிய வார்ப்புகள் திரைப்படம் தான். அந்த படத்துல கதாநாயகனா நடிச்சதன் மூலமா தமிழ் சினிமா ஒரு புதிய திறமையை கண்டெடுத்திருந்தது. அதுக்கப்புறம் இயக்குனரா களமிறங்கின பாக்யராஜ் குடும்ப உறவுகள், நகைச்சுவை, காதல், சமூக கருத்துக்கள் ஆகியவற்றை ஒன்றா இணைச்சு வித்தியாசமான திரைக்கதையோட படங்களை உருவாக்கினாரு. குறிப்பா பெண்கள் மற்றும் குடும்ப ரசிகர்களை அதிகம் கவர்ந்த இயக்குனரா அவர் மாறியிருந்தாரு. 1983 ஆண்டு வெளியான முந்தானை முடிச்சு திரைப்படம் அவரோட திரை பயணத்துல மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிருந்தது. ஏவிஎம் நிறுவனம் தயாரிச்சிருந்த அந்த படம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வெற்றி பெற்று வசூல் சாதனை படைச்சிருந்தது. அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் கூட்டமா திரையரங்குகளுக்கு போயிட்டு படம் பார்த்த அரிய நிகழ்வுகள்ல இதுவும் ஒன்னா அமைஞ்சிருந்தது. பாக்யராஜ் நடிச்ச விதி திரைப்படத்துல அவர் நடிச்ச சின்ன தபால்காரர் கதாபாத்திரம் சில நிமிடங்கள் மட்டும் திரையில வந்திருந்தாலும் நகைச்சுவையால ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சிருந்தது. அவருடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தின மற்றொரு படமா ருத்ரா குறிப்பிட்டிருந்தது. வங்கி கொள்ளைய மையமா கொண்ட நீண்ட காட்சியில புத்திசாலித்தனமாகவும் நகைச்சுவையாகவும் கலந்த அவரோட நடிப்பு பாராட்டு பெற்றிருந்தது. பாக்யராஜோட திரைக்கதை அமைப்பும் இயல்பான நடிப்பும் இந்திய திரை உலகில் கவனிக்கப்பட்டிருந்தது. இது நம்மாளு திரைப்படத்துல ஜாதி வேறுபாடு போன்ற முக்கியமான சமூக பிரச்சனைய நகைச்சுவையோட எடுத்து சொன்ன விதம் அவரோட திரைக்கதை திறனை வெளிப்படுத்தின சிறந்த உதாரணமா கருதப்படுது. எழுத்தாளர் பாலகுமாரன் இயக்குன அந்த படம் இன்னைக்கும் பேசப்படுற படங்கள்ல ஒன்னா இருக்கு. மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட தீவிர ரசிகரான பாக்யராஜ் அவர் மேல கொண்டிருந்த அன்பை அவசர போலீஸ் 100 திரைப்படத்துல வெளிப்படுத்தி இருந்தாரு. எம்ஜிஆர் நடிச்சு வெளியாகாம போன படத்தோட சில காட்சிகளை தொழில்நுட்ப ரீதியா இணைச்சு அவரோட திரையில தோன்றினது தன்னோட நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிக்கிட்டாரு. ஆராரோ ஆரிரரோ, சுந்தரகாண்டம், ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி உள்ளிட்ட பல படங்கள் மூலமா கதை சொல்லும் திறனிலையும் நடிகராகவும் பாக்யராஜ் தனித்துவமான இடத்தை பெற்றிருந்தாரு. காலம் மாறினாலும் குடும்ப ரசிகர்களோட மனசுல அவர் உருவாக்கின அந்த இடம் இன்னைக்கும் மாறாம இருக்கு. இப்படி ரசிகர்கள் மனசுல நீங்காத இடத்தை பிடிச்சிருந்த பாக்யராஜ் 2 நாளைக்கு முன்னாடி தான் மாரடைப்பால காலமாகி இருக்காரு. அவருடைய மறைவு திரையுலகினருக்கு மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியாகவே இருக்கு. இந்த நிலையில பாக்யராஜோட சொத்து மதிப்பு குறித்த விவரம் வெளியாகியிருக்கு. அதன்படி அவரோட சொத்து மதிப்பு ரூபாய் 60 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு சொந்தமா சென்னையில பிரம்மாண்ட வீடும் இருக்கு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.